மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ரொம்ப நிறைய பேர் நம்ம கிட்ட பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சக்கரை நோயை கட்டுப்படுத்தவே முடியல, தோள்பட்டை நோயோட வராங்க, கண் பார்வை நோயோட வராங்க, காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பழுதடைந்து நடக்க முடியாம வராங்க. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லாருக்கும் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய். காலையில பார்த்தா 300, உணவுக்கு பிறகு பார்த்தாலும் 400, மருந்து சாப்பிட்டாலும் இன்சுலின் ஊசிகள் போட்டாலும் எது செய்தாலுமே சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியவில்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கணும். கட்டுப்படாத சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய 10 டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். சிம்பிள் டிப்ஸ். ஃபர்ஸ்ட், ரொம்ப முக்கியமானது, முதல்ல சக்கரை நோய் மருந்தால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை விடுத்து விட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்கும்போது, எங்கிட்ட அவங்க பேசும்போது, சுகர் இருக்கா, ஏன் கண்ட்ரோல் இல்லை, சுகருக்கு நான் மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், அப்ப நான் சேஃப் அப்படின்னு நினைக்கிறோம். தவறு. சர்க்கரைக்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் கூட, சர்க்கரைக்கான மருந்துகள் அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் தானே தவிர உடலை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு தேவை. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். செகண்ட், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய உணவை நன்றாக மென்று சாப்பிடணும். இன்னைக்கு பெரும்பாலும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான ஈஸி டிப்ஸ்ன்னு சொன்னோம்னா, அதுல ஃபர்ஸ்ட் டிப்ஸ் எது தெரியுமா? உணவு சாப்பிடும் போது உமிழ்நீரோடு மென்று 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 அந்த உணவை வாயிலேயே நொதித்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன். உங்க சுகர் அவ்வளவு வேகமா கண்ட்ரோல் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். இன்னில இருந்து ஒரு ட்ரை பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு காலை உணவு 5 நிமிஷம் சாப்பிட்றத மாத்தி அரை மணி நேரம் சாப்பிடுங்க. இட்லியோட ஒரு துண்டு எடுத்து வாயில வச்சீங்கன்னா அது நல்லா மெல்லுங்க. 7 முறை கவுண்ட் பண்ணி மெல்லுங்க. நல்ல கூழாயிரும். அப்புறம் அதை முழுங்குங்க. இதே போல மதிய உணவு, இதே போல இரவு உணவு. அதாவது ஒரு காலை உணவுக்கு ஒரு 20 நிமிடம், மதிய உணவுக்கு ஒரு 30 நிமிடம், மாலை உணவுக்கு அதே போல ஒரு 20 நிமிடம் அல்லது 30 நிமிடம். இதை தொடர்ந்து செய்ய முடியுமான்னு பாருங்களேன். அவ்வளவு வேகமாக உங்களுடைய சர்க்கரை கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். மூணாவது, தண்ணீர் குடிக்கணுங்க. இன்னைக்கு நம்ம யாருமே உணவு சாப்பிடுகின்ற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தண்ணீர் குடிப்பதே கிடையாது. உடம்புல இருக்க 8 உறுப்புகள் சர்க்கரை நோய்க்கு நேரடியாவே கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழலை உருவாக்க முடியும். கணையத்தில் இருக்கக்கூடிய ஆல்பா செல், கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல், தசைகள் எவ்வளவு இன்சுலினை ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது, ஈரல் எவ்வளோ சர்க்கரை தேவையில்லாம ரத்தத்தில் இன்ஜெக்ட் பண்ணுது. இன்றைக்கு நேரடியா மறைமுகமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலங்கள், கொழுப்பு மண்டலங்கள், இது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய மூளை முதல் கொண்டு, ஹார்மோன்கள் முதல் கொண்டு, இந்த 8 உறுப்புகள் ஸ்ட்ரைட்டாவே சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா, உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சார்ந்த சிரமத்தை குறைக்கணும்னா தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிச்சா என்ன ஆகும்? தண்ணீர் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற சர்க்கரையை சிறுநீரகத்துக்கு கொண்டு போய் சிறுநீரகம் அதை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை செய்யும். என்னதான் மருந்துகள் மாத்திரைகள் இருந்தாலும் கூட அன்வான்டா உடம்புல இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய சர்க்கரை நம்ம உடம்புல விட்டு வெளியில போகும்போது தான் நம்ம ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். நாலாவது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், ஸ்லீப் இஸ் த நியூ இன்சுலின் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சயின்ஸ்ல எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடம்பு இன்சுலின் நன்றாக சுரக்க வேண்டும் அப்படின்னா குறைந்தது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அல்லது நீங்க 5 மணி நேரம் தான் தூங்குவீங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்திற்கான ஒரு நேரத்தை ஒதுக்க முடியுமான்னு பாருங்க. இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, தூக்கத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. ஒருவேளை ராத்திரி நேரங்கள்ல 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குவதற்குத்தான் நேரம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முடிஞ்சா பகல் வேளைகள்ல ஒரு 1 மணி நேரம் ஒரு சிறு குட்டி தூக்கம்னு சொல்லக்கூடிய நாப் எடுக்க முடியுமான்னு பாருங்க. இது பெரிய அளவுல உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கான அருமருந்துன்னு சொல்லலாம். சொகுசுக்காக நம்ம தூங்கல, ஆரோக்கியத்திற்காக நம்ம தூங்குறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்க முடியுமான்னு பாருங்க. ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் திங் இன்னைக்கு பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. எதிர்மறை ஆற்றலும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான வாழ்க்கையையே நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்மறை ஆற்றலும் எதிர்மறை எண்ணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் எதிர்மறையான வாழ்க்கையை தான் அடைய முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை.
அப்ப எப்பொழுதுமே கவலை, சந்தேகம், பயம், உணர்ச்சி வசப்படுதல், மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை கூட வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு உடல்ல சோர்வோடு போராடி கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்குமா? இருக்காது. சர்க்கரை கட்டுப்படாது. அதனாலதான் நேர்மறை எண்ணத்தோடு வாழுதல், நன்றி சொல்லக்கூடிய விஷயத்துல நம்முடைய விஷயங்கள் மனதில் அந்த மாற்றங்களை கொண்டு வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆறாவது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறது. நம்ம யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, சார் அரிசி சாப்பிடாம என்னால இருக்கவே முடியாது சார். நீங்க அரிசி சாப்பிடாம இருந்தாதான் என்னோட சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா எனக்கு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம் சார், நான் அப்படியே இருந்து இறந்து போறேன் சார்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரிசி மேல் பைத்தியமாக இருக்கக்கூடிய நம்மில் நிறைய பேர் இருக்கும். என்னதான் வீட்டுல அரிசி உணவு கொடுக்கலனா கூட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதெல்லாம் அரிசி உணவை நிறைய சாப்பிட முடியுமோ பார்த்து பார்த்து சாப்பிடக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப 50 கிராம் அரிசி உணவு எடுக்கிறீங்கன்னா 250 கிராம் அரிசி இல்லாத நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவை சேர்க்க முடியுமான்னு பாருங்க. பீன்ஸு, அவரைக்காய், கோவக்காய், பாவக்காய், முள்ளங்கி, கேரட்டு, இந்த மாதிரி அதீதமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா முட்டைகோசே ஒரு மிகச்சிறந்த உணவு சர்க்கரை நோயை பொறுத்தவரையிலும். வேக வைத்து அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சார்ந்த சத்துக்களை நீக்கிவிட்டு அந்த முட்டைகோசு பருப்பிட்டு வேக வைத்து செய்யக்கூடிய கூட்டு, இந்த கூட்டே இன்னைக்கு சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய பெரிய மருந்து. நம்ம பயன்படுத்தி பார்த்தால் தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பாக நமக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய ஒரு மருந்து. அதீத நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவோடு அரிசி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் கூட உங்க உடல் ஆரோக்கியம் அடையிறதை நீங்க பார்க்க முடியும். ஏழாவது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு ஒவ்வொரு உணவுக்கும் நடுவில் அதீத இடைவெளி தேவை. நம்மெல்லாம் என்ன பண்றோம்? காலை 7 மணிக்கு ஒரு காஃபி, திருப்பி 8:30 9 மணிக்கு ஒரு காலை சிற்றுண்டி, திருப்பி 11 மணிக்கு ஒரு காஃபி, 2 மணிக்கு மீண்டும் அரிசி உணவுகள், 4 மணிக்கு ஒரு சிற்றுண்டியோடு ஒரு காஃபி, திருப்பி இரவு படுக்கும்போது அல்லது இரவு உணவுக்கு பிறகு ஒரு பால்னு ஒவ்வொரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு உணவை நம்ம வயிற்றுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இதுவே கட்டுப்படாத சர்க்கரை ஏற்படுவதற்கு ஒரு பெரிய காரணம். பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அட்வைஸ் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே நீங்க காஃபி டீ குடிக்கிறத விட்டுட்டு நம்ம பாரம்பரிய காஃபி டீன்னு சொல்லக்கூடிய சுக்கு, மல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு சேர்த்து இந்த கஷாயத்தை குடிச்சிங்கனாலே உங்களுக்கு அவ்வளவு பெரிய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களுடைய சுரப்பு, ஜீரண மண்டல சக்திகள் பெரும்பாலும் நல்லாகிறத பார்க்க முடியும். காலை உணவாக ஒரு 8:30 மணி 9 மணி அல்லது ஒரு 10 மணிக்கு ஒரு முழு உணவையும், மதிய நேரங்கள்ல ஏதேனும் பழங்களையும், திருப்பி மாலை உணவு 4:30 5 மணிக்கெல்லாம் இரவு உணவையும் எடுத்து விட்டாலே போதும் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். உணவு அடிக்கடி சாப்பிடாதீங்க. இன்னைக்கு நவீன மருத்துவத்துல சொல்லுவாங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ணோம்னா நீ அடிக்கடி சாப்பிடும்பாங்க. அப்படியே தலைகீழா நான் சொல்றேன், அடிக்கடி உணவு சாப்பிடாதீங்க. சாப்பிடக்கூடிய உணவு, சமைத்த உணவு, சமைக்காத உணவுல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. 8வது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு நடைபயிற்சி செய்யுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, சார் எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது. காலையிலிருந்து இரவு வரை 5000 அடி நடக்க முடியுமான்னு பாருங்க. நான் உங்களை ஒரே நேரத்துல நடக்க சொல்லல, காலையிலிருந்து இரவு வரை 5000 அடி நடக்க முடியுமான்னு பாருங்க. 9 ரொம்ப முக்கியம், தியானம். இன்றைக்கு மனப்பயிற்சியை விட சிறந்த ஒரு மருந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. 10வது ரொம்ப முக்கியமானது, நீங்க ஒரு மருத்துவத்துல அல்லது ஒரு மருத்துவரிடத்தில் நீண்ட காலமாக சர்க்கரை நோய்க்காக சிகிச்சையில இருக்கீங்கன்னா, நான் சொல்ற 5 அறிகுறி இருக்குன்னா உடனே நீங்க மருத்துவத்தை மாத்தணும் அல்லது மருந்துகளை மாத்தணும் அல்லது மருத்துவரையே மாத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. என்ன அந்த 5 விஷயம்? ஃபர்ஸ்ட் திங், ஃபாஸ்டிங் சுகரே 200க்கு குறையாம இருக்கு, நீண்ட காலமாக 200க்கு குறையாம இருக்குன்னா உடனடியாக நீங்க கவனமா இருக்கணும். நம்பர் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸா சுகர் இருக்கிறது. அதாவது காலையில 200 இருக்கிறது, மருந்து சாப்பிட்ட பிறகு 80க்கு வருது, திருப்பி மதிய சாப்பாட்டுக்கு பிறகு 350க்கு போகுது, திருப்பி மாலையில லோ ஆகுது, திருப்பி இரவு உணவுக்கு பிறகு அதிகமாகுது அப்படின்னு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபிளக்சுவேஷன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடாது. ஒருவேளை இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி மாற்றம் தேவை. 3வது, மூட் ஸ்விங்ஸ் போலவே நமக்கு உடலுடைய சோர்வும் மனசுடைய சோர்வும் யோசிக்க முடியாத அளவுக்கு மூளையோட ஒரு கிளாகம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு ஞாபக மறதி இருக்கு, என்னால வேலை செய்ய முடியலன்ற சிரமங்கள்லாம் சொல்லுவாங்க. என்னன்னு அவங்கள பார்த்தா கடைசியில அவங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த அதீத சர்க்கரையுடைய பிளக்சுவேஷன்னால ஏற்படக்கூடியதா இருக்கும். 5வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது எக்ஸ்ட்ரீம் பிசிக்கல் ஃபெட்டிக்னு சொல்லுவோம். அதாவது நம்மளால காலையில எழுந்து வேலைக்கு போகணும், காலையில எழுந்து வீட்டுல சமைக்கணும், இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான சோர்வு இருக்கா, உடனே நீங்க டாக்டரை மாத்தணும், இல்ல மருத்துவத்தை மாத்தணும், இல்ல மருந்தை மாத்தணும். 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட வெயிட் திடீர்னு அதிகமாகுது, திடீர்னு குறையுது. ஒரு 3 மாசம் 2 கிலோ 3 கிலோ அதிகமாகுது, அடுத்த 3 மாசத்துல 5 கிலோ 6 கிலோ குறையுது, திருப்பி ஏறுது திருப்பி குறையுது. இந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு அடிக்கடி எடை கூடுதல் குறைதல் ஏற்படும் போது மிகப்பெரிய அளவுக்கு மெட்டபாலிக் ஷாக்குக்கு போறதுனால அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். 10வது பாயிண்ட், இந்த 5ல ஏதாவது 3 இருந்தா கூட நீங்க உங்களுடைய மருத்துவரை அல்லது மருத்துவத்தை அல்லது மருந்துகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஒரே மருந்தை வருஷக்கணக்கில் சாப்பிட்றோம். முதல்லலாம் சர்க்கரை கட்டுப்பாடுல இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதோட தன்மை மாற்றமடைந்து ஒரு நிலையில ரொம்ப மோசமான நிலைக்கு போய்விடுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி மோசமான நிலைக்கு போகாமல் சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நான் சொன்ன 10 பாயிண்ட்ஸும் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் மருந்துகள், இன்சுலின் ஊசி, இதெல்லாம் நம்முடைய சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகள் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, ஆனா இதெல்லாம் சர்க்கரை நோயுடைய ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தானே தவிர, நம்ம உடம்புல மெட்டபாலிக் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய இன்சுலின் செக்ரிஷன், இன்சுலின் அப்சார்ப்ஷன் சார்ந்த விஷயங்கள் இதனால் ஏதாவது நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த புரிதலோட நீங்க சர்க்கரை நோயை அணுக முடியும்னா, இந்த புரிதலுடைய அடிப்படையில சர்க்கரை நோயுடைய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்களேயானால் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, ஒரு ப்ரீ டயாபெட்டிஸா நம்ம இருக்கோம்னா அந்த சர்க்கரை நோய் வராம நம்ம பார்த்து கொள்ள முடியும். டயாபெட்டிஸ் டைப் 2வா இருக்கோம்னா டைப் 1ஆ மாறாம பார்த்துக்க முடியும். டைப் 1ஆ இருக்கோம்னா நிச்சயமா இதோட காம்ப்ளிகேஷன் இல்லாத ஒரு ஹெல்தி லைஃப், ஒரு ஹாப்பி லைஃப் அப்படிங்கிறது நிச்சயமா சாத்தியம்தான். நல்லா புரிஞ்சுங்க, சர்க்கரை நோய்க்கு இன்றைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், இன்சுலின் ஊசி எல்லாமே சர்க்கரையுடைய ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை மாற்றுவதற்காக கட்டுப்படுத்துவதற்குத்தானே தவிர மெட்டபாலிக்கா உடம்புல இருக்கக்கூடிய நோயை கட்டுப்படுத்துவதற்கோ மாற்றுவதற்கோ கிடையாதுங்கிற ஒரு புரிதலோட நான் சொன்ன 10 விஷயத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு இதுல எத்தனை விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்குது, எத்தனை விஷயங்கள் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்காக நம்ம முயற்சி செய்யறோம் அப்படிங்கிற ஒரு சிறு மாற்றத்தோடு கடைசியா நான் சொன்ன அந்த 10 பாயிண்ட், அந்த 10 பாயிண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன, சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாம போறதுக்கான அந்த 5 விஷயங்கள், இந்த 5 அறிகுறிகள்ல ஏதாவது 3 இருந்தா கூட உடனே மாற்றம் செய்து உடலில் இருக்கக்கூடிய அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுமல்ல குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.